ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது என்னென்னா 8th ஃபஸ்ட் லெசனோட பாக்ஸ் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸ். இது என்னென்னா இந்திய தேசிய ஆவண காப்பகத்தோட தந்தையான ஜார்ஜ் வில்லியம் பாரஸ்ட். இதான் ஃபஸ்ட் கொஷின். செகண்ட் வந்து பார்க்குறப்போ இது புனித டேவிட் கோட்டை வந்து ஆங்கிலேயரால் கடலில் கட்டப்பட்டது எந்த வருடம் பார்க்குறப்போ 1690 அப்படின்னாங்க. தேர்ட் பாக்ஸ் என்னன்னு பார்க்குறப்போ இது தரங்கம்பாடி வந்து டேனியர்கள் வந்து டானஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இந்த சீகன் பார்க் வந்து இந்தியாவிற்கு அனுப்பியது யாருன்னா வந்து டென்மார்க்கோட அரசர் தான். இவர் வந்து இந்தியாவிற்கு வந்து தரங்கம்பாடியில் ஒரு அச்சுக்கூடத்தை வந்து நிறுவியிருப்பார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோர்த் பாக்ஸ் இது என்னென்னா வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி வந்து நிறுவியவர் யாருன்னா வந்து ஜோதன் பர்க். இதுக்கு உந்துதலாக இருந்தது யாருன்னா வந்து டச்சு கிழக்கிந்திய கம்பெனியும் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியோட வெற்றி தான் வந்து ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி வந்து தோற்றத்திற்கு வந்து உந்து சக்தியாக இருந்துச்சு. இவர் எப்போ தோன்றுவித்தார்னா 1831 தான் ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியிருப்பார். எதுக்காகனா தூர கிழக்கு நாடுகளுடன் வணிகம் செய்யும் நோக்கில் தான் வந்து இந்த ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனி வந்து அவர் நிறுவியிருப்பார் அப்படின்னா. இவ்வளோதான் இந்த வந்து ஃபஸ்ட் லெசனோட பாக்ஸ். நாளைக்கு வந்து செகண்ட் லெசன் பாக்ஸ் பார்க்கலாம்.